மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நமது பள்ளியிலே கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற மாணவர் ஒருவர் இப்பொழுது காவல்துறையிலே அரசு பணியில் சேர்ந்து பணியாற்றி வருகின்றார். அவர் இப்பொழுது நமது பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்றார். அவரை நம்ம பள்ளியின் சார்பாக வருக வருக என அவர்களை வரவேற்கின்றோம். எல்லா பசங்களும் படித்து என்னென்னமோ சாதிக்கிறாங்க. நீயும் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் பெரிய இடத்துக்கு போனால் அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா? அம்மா, நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனால் நானும் படிக்க போயிட்டா சாப்பாட்டுக்கு அப்பா வாங்கி வச்ச கடன், வீட்டு வாடகை, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அம்மா, நான் 2 வேலைக்கு போய் உன்னை படிக்க வைக்கிறேன்டா. டாக்டர் உன்னை வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களே, மறந்துட்டியா? அம்மா, எல்லாமே நானே பார்த்துக்கிறேன், விடுமா. டேய், மழை வருதுடா, இருடா. விண்வெளி பொருளாளர், பாதுகாப்பு ஆராய்ச்சி இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகின்றார். இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவாளர் ஆராய்ச்சி நிறுவனத்திலும். ஏம்மா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, நீ படி. இங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்கு என்னோட குட்டி கதை மட்டும் ஒன்று சொல்கிறேன். கொஞ்ச நேரம் தான், யாரும் பயப்பட வேணாம். என் பேர் ருத்ரன். நான் உங்களை மாதிரி சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நியூஸ் பேப்பர் போடுறது, பால் பாக்கெட் போடுறது, அப்புறம் டீ கடையில் வேலை செஞ்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அப்பா இல்லை. அந்த வறுமையினால் அப்படி தான் எனக்கு டீ கடையில் வேலை செய்யும் போது ஒருத்தர் அறிமுகமானார். தம்பி, ஸ்கூலுக்கு போகல? இல்லைண்ணா, ஸ்கூலுக்கு போயிட்டா வீட்டை யாருன்னா பார்த்துப்பா. எனக்கு அப்பா இல்லை, அதனால தான் இந்த வேலை செய்யும். டேய், அதுக்கு கவர்மெண்ட் நிறைய நலத்திட்டம் இருக்கேடா. நானே அதில் தான் படிக்கிறேன். இந்த அன்பு அறக்கட்டளைன்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. இந்த அப்பா அம்மா பசங்களாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்குலாம் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. நீ அதை யூஸ் பண்ணி படிக்கலாம்ல? சரி வா, உட்கார். எனக்கு உன் நிலமை புரியுது. ஆனால் நம்மள மாதிரி பசங்கள்லாம் படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். முக்கியமாக வாழ்க்கையில் ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், ஒரு லட்சியத்தை வச்சு படி. நம்ம படிப்பு ஒரு 4 பேருக்கு உதவுற மாதிரி இருக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதான்னு தெரில. படித்தா தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லலை. நல்லா படித்தா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். புரிஞ்சதா? தம்பி, உன் பேர் என்ன? ருத்ரன். அதை வச்சு தான் நான் படித்தேன், நல்லா படித்தேன். அப்படி நல்லா படித்தனால தான் உங்கள் முன்னாடி இப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து நிற்கிறேன். நீங்கள் நினச்சாலும் என்னோட பெரிய ஆஃபீஸராக ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஆகலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்கணும்.
கவர்மெண்ட்டில் நிறைய சலுகை வந்திருக்கு. அதை வச்சு நீங்கள் நல்லா படிக்கலாம். உங்களோட படிப்பு வெறும் படிப்பாக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவுற ஒரு படைப்பாக இருக்கும். அதனால் எல்லாரும் ஒழுங்காக படிக்கணும். படிப்போம், படைப்போம்.